அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். வர்ற வழியிலே ஹஸ்பண்ட் டின்னருக்கு என்னம்மா செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, நீங்களே ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். பூரி சுட்டு கறி குழம்பு வைக்கிறியான்னு கேட்டாங்க. பூரியா? அது ரொம்ப டஃப்பான ஜாப் ஆச்சே. சரி ஓகே, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாவுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி. என்றைக்கு அவசரமாக சமைக்க வரோமோ அப்போ தான் எல்லாம் காலியாகும். கடைன்னு இஞ்சி பூண்டை உரிச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. வரும்போதே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கறியையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி 9 o'clock ஆச்சு. வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னும் டைம் ஆயிரும்னு மிக்சியில் அடித்து குக்கரில் ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளியும் மிக்சியில் அடித்து ஊற்றிட்டேன். எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டுருவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலா பவுடர் போட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது 1 கப் தயிர் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனையும் அதில் போட்டுடலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், மேலே முடிஞ்சிச்சு. ஏதோ ஒன்று மறந்த மாதிரி இருக்குது. மல்லி புதினா போடலை, அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான், அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான். லெமன் ஜூஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த சப்பாத்தி கிட்ட இன்றைக்கி தான் வெளியே எடுத்தேன். இங்கே சப்பாத்தி பரோட்டாலாம் ரெடிமேடாகவே கிடைக்கிறதுனால வீட்டில் செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. புதுசாக பண்ணுறதுனால மாவு சரியாகவே பரத்த வரல. ஏதோ ஒரு ஷேப்பில் பரத்தி எடுத்து போட்டேன். பார்க்க பூரி மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். கரெக்டாக 1 ஹவரில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம் வாங்க. நல்லா பொசுன்னு இருக்கிற பூரியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அது கூடவே சிக்கன் குழம்பு. இந்த காம்பினேஷனே ஒரு தனி ஃபீல் தான். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பையனுக்கு ஒரு குட்டி பூரி வச்சு கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பூரியில் ஃபிர்னி ஊற்றி முடிக்கும்போது ஒரு நிறைவான ஃபீல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.